வணக்கம் மக்களே. மார்க்கெட்டில் என்ன தான் நடக்குது பார்க்கலாமா? ஏன்னா மணி 1:15 முடிஞ்சிச்சு. இப்போ 1:15க்கு மேலே க்ளோஸ் வச்சு ஒரு ஷார்ட் கவரிங் வரணும். வந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 55,094 30 மினிட்ஸ் வச்சுருக்கேன். நம்மளோட சிபிஆர் லெவலில் ப்ரீவியஸ் வீக்கு லோவில் இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, பார்க்கலாம். ப்ரீவியஸ் கேண்டிலில் செல்லிங் ப்ரெஷர் தான். 1.19 மில்லியன் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது டெல்டா வேல்யூ. இப்போ க்ரீனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நேற்று 8,254 கோடி வாங்கியிருக்காங்க. யார்? எஃப்ஐஐ. இது ஆக்சுவலாக இவ்வளோ அமௌண்ட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு 534 கோடி செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக 7,700 கோடி பையிங். அப்போ நேற்று ஏதோ பல்க் டீல் தான் நடந்திருக்கே ஒழிய இதில் இன்றைக்கி ஒன்றும் நம்மளுக்கு ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு விஷயங்கள் எதுவும் நடக்கவில்லை. ஒன்று. ரெண்டாவது யூஎஸ் மார்க்கெட்லாம் க்ரீனில் இருக்குது, ஆனால் ஏசியன் மார்க்கெட் டவுனில் இருக்குது. டாலரு இண்டெக்ஸ் கொஞ்சம் அப்ரிசியேட் ஆகிருக்கு. நம்மளோட யூஎஸ்டி ஐஎன்ஆர் இது டிப்ரிசியேட் ஆகிருக்கு. இது 85,352. இது குறையணும். சரி, ஓவராலாக நம்மளுடைய மார்க்கெட் லெவல் அட்வான்ஸு 5.44 1.11 வீக்காக தான் இருக்குது. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. இண்டெக்ஸில் விக்ஸு தான் ஹெவியாக இருக்குது. மிச்சம் எல்லாமே டவுனில் இருக்குது. ஒரே ஒரு செக்டார் மட்டும்தான், ஐடி செக்டார் மட்டும்தான் கொஞ்சம் கை கொடுத்துட்ருக்கு. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் க்ரீனாக இருக்கு இல்லையா? சரி, பார்க்கணும். மறுபடியும் நம்ம இங்கே வருவோம். இப்போ 54,634 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. வால்யூம் ரைஸ் ஆகணும். இந்த வால்யூம் ப்ரீவியஸ் வால்யூமை இந்த க்ரீன் பார் பிரேக் அவுட் பண்ணி போனால் கொஞ்சம் பார்க்கலாம். சரி, நம்ம ஏதாவது பண்ணி வச்சுருக்கோமா அப்படின்னம்னா நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ரியலு பரவாயில்ல. ஏதோ சிக்னல் நம்ம சிக்னல் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இது ஸ்டாப் லாஸ் லெவலு, இது பையிங் லெவலு. ட்ரைலிங் போய்கிட்டு இருக்கு. இப்போ ட்ரைலிங் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைலிங் நான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ ட்ரைலிங் ஏற்றிருக்கேன் அப்படின்னா 1,292 ட்ரைலிங் ஸ்டாப் லாஸு போய்கிட்டு இருக்கு. டைட் ஸ்டாப் லாஸ். ஆமாம், ஓகே. 1,285 பை வேல்யூவில் டைட் ஸ்டாப் லாஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் இன்னும் இருக்குது. பார்க்கலாம் இது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி எஃப்ஐ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சைனாவில் அவர் பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நியூஸ் வந்ததுனால தான் யூஎஸ் மார்க்கெட்டு ஏறுனுச்சு. ஆனால் சைனா ரிப்போர்ட்டடாக சொல்லிட்டாங்க, அப்படியெல்லாம் நாங்கள் இன்னும் ட்ரேடு டீலெல்லாம் இன்னும் அங்கே முடிக்கவே இல்லை, கம்ப்ளீட்லாம் பண்ணலை அப்படின்னு. நியூஸ் பேஸில் தான் மார்க்கெட் மூமெண்ட்டில் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி நல்லா 7,000 பாயிண்ட் ஏறினதுனால கொஞ்சம் நல்லா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து நிஃப்டி ஷார்ட் கவரிங் நடந்துகிட்டு இருக்கு. ஒன் டேல இது ஏதாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்பா, ஒன் டேல வால்யூம் கொஞ்சம் பரவாயில்ல. இது ஒரு நல்ல விக் அடிச்சிருக்கு. மந்த்லி வியூஆப்பு, ஆங்கர்டு வியூஆப்புக்கு மேலே இருக்குது. மேலே க்ளோஸ் ஆகுதா கீழே க்ளோஸ் ஆகுதான்னு தெரில. பட் ஓவராலாக இது ஒரு பேரிஷ் கேண்டில். நாளைக்கு ரீடெஸ்ட் எடுத்தாலும் இவ்வளவுக்கு போயிட்டு மறுபடியும் கீழே டவுன் ஆகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டேக் கேர் யுவர் கேபிட்டல்ஸ் மக்களே. நன்றி.